கர்த்தருக்கு மகிமையாக நிறைய வாட்டி இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்திருப்பீங்க. இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையை விசுவாசித்து இருப்பீங்க. ஒருவேளை பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு பார்க்குற சங்கீதம் 40 எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். சங்கீதம் 40 தேவனுக்கு மகிமையாக 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ம் 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தெய்வம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. அவர் எப்படி காத்திருந்தாரா? பொறுமையாக காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப பொறுமையாக காத்திருந்தார். அதனால தான் அந்த வார்த்தையை அவர் தீர்மானிக்கிறார். பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியா அவர் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தா அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரல் என்ன பண்ணார்? கேட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அழுகையின் கூக்குரலை அவர் எப்படி என்ன பண்ணுறவராக இருக்கிறார்னா கேட்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உள்ளம் அழுது கொண்டிருக்கலாம், இல்லை அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருக்கலாம், மறைவான இடத்துல உன் ஜெபத்தில் நீ அழுது கொண்டிருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில் நம்ம அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் கூக்குரலை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் வனாந்திரத்திலே அவள் அழுத போது அந்த வனாந்திரத்தில் யாருமே இல்லை. அந்த ஆகார் வனாந்திரத்தில் அழுகிற போது பிள்ளையின் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்லி தூரமாக போய் அவள் ஒரு பக்கம் கதறி அழுகிறாள், பிள்ளை ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறது. அந்த வனாந்திரத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தர் அவங்களுடைய வார்த்தையை கேட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வனாந்திரத்தில் அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சம்பவித்தது என்று கேட்கிறான். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். யாருமே இல்லாத ஒரு இடத்துல தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? தேவன் எப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவராக இருக்கிறார்? தேவன் எப்படிப்பட்ட நேசம் உள்ளவராக இருக்கிறார்? யாருமே இல்லாத ஒரு வனாந்திரத்தில் வாழ்கிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. சாராளை விட்டு ஆகார் ஓடி போகிற போது, நீங்கள் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓடி போகிற போது அவள் என்ன செய்கிற, உடனே ஒரு தூதன் அவளை வைமறித்து, ஆகாரை நீ எங்கே போகிறாய்? என் ஆட்சியார் என்னை துன்பப்படுத்துகிறாள், என் ஆட்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொன்னார். சொல்கிறார், நீ போய் அவள் கரத்தின் கீழே அடங்கிரு. அல்லேலூயா. பாருங்க, அவள் ஓடுகிற போது அவளை பிரேக் பண்ணி நீ போய் அவள் கரத்தின் கீழ் நீ அடங்கிரு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவள் போய் அடங்கியிருக்கிறாள். அதனால தான் அந்த வனாந்திரத்தில் அந்த ஆகாருடைய சத்தம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அவள் போய் அங்கே அடங்கியிருந்தாள். அவள் அடங்கியிருக்கிற போது தான் அந்த வனாந்திரமான இடத்துல ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உன் ஜெபத்தையும் ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தானா? பொறுமையுடன் காத்திருந்தான். அல்லேலூயா. பொறுமையாக இருந்தான். பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறான். பொறுமையாக நான் ஒன்றை கேட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட, கேட்ட மாத்திரத்தில் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டிருக்கிறேன், நான் அதையே நாடுவேன். அப்படின்னா நான் அதை காத்திருந்து நான் அதை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையாக இருந்தான். பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து
என் குக்கரில் கேட்டேன். என் மேலே அப்படி என்ன பண்ணிட்டாரு, அப்படி சாஞ்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளோ பொறுமையாக என்கிட்ட காத்திருந்த, எவ்வளோ பொறுமையாக நீ என்கிட்ட காத்திருந்த. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை சவுலை உன் கையில் நான் கொடுத்த போதிலும், சவுலை உன் கையிலே ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை செய்யும்படியாய் உன் கையிலே நான் கொடுத்த போதிலும், நான் ஒரு ராஜ்யத்தை உன் கையில் கொடுக்கும் வர நீ பொறுமையோடு காத்திருந்த பற்றியா. அல்லேலூயா. அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டார் ஆண்டவர். அதனால தான் அவனை பார்த்து சொன்னார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. அவன் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான்னு சொன்னார். அவன் பொறுமையாக இருந்ததை அவன் பார்த்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல் நான் கை போடுவது எப்படி. அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் சவுலை, கர்த்தர் ராஜாவாக்கியிருக்கிறார் சவுலை. என் கை ஒரு நாளும் படாது. என்னை ராஜ்யத்துக்கு தேவன் முன்குறித்திருந்தாலும் தேவனே அந்த ராஜ்யத்தை என் கையில் அளிக்கும் வரை நான் பொறுமையோடு காத்திருப்பேன்னு சொன்னோம். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ நம்ம எல்லா காரியத்திலும் ஆண்டோட சமூகத்தில் பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தெரியுமா, நமக்கு நம்ம எந்த வேலையும் பொறுமையாக செய்து முடிச்சிடுவோம். பதன்னு செய்கிறேன்னு வச்சிங்க, ஏதாவது ஒரு மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பொறுமை என்கிற காரியம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப 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 நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு ரைட் பண்ணி கொடுக்கும், எல்லாவற்றையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த பொறுமையாக செய்கிற போது அங்கங்கே யோசித்து நம்ம செய்வோம். அதுதான் பொறுமையுடைய காரணம். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவ சமூகத்தில் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பாஸ்ட் புட்டு போல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஆமாம், உடனே ரெடி. பாஸ்ட் புட்டு எப்படி வரும்? பாஸ்ட் புட்டு கொஞ்சம் வெந்தோம், கொஞ்சம் வேகாதவும். பாஸ்ட் புட்டு அப்படி தான் வரும். பொறுமை இல்லையே. கொஞ்சம் வீட்டில் செய்து, கொஞ்சம் ஆகாரத்தை செய்து, கொஞ்சம் நல்லா செய்து சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. போப்பா, அந்த கடாயில் கொஞ்சம் வறுத்து தருவான். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஆகாரம் எப்படி இருக்குன்னா அரைக்குறையாக தான் வேக்காடு இருக்கும். அல்லேலூயா. அரைக்குறை தானே அந்த ஆகாரம். ஆண்டவரிடத்தில் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பொறுமையை அவர் பார்க்கணும். தேவஜனமே, உன் பொறுமையை அவர் பார்க்கணும். உன் பொறுமையை அவர் பார்க்கணும். உன் பொறுமையை அவர் பார்க்கிற போது உன் பொறுமைக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். உன் கூக்குரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பொறுமை என்கிற காரியத்தை நம்ம வேதத்தில் ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இந்த பொறுமையின் காரியத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நெடுநாளாய் காத்திருக்குது. என்ன பண்ணும்? இருதயத்தை இழைக்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெடுநாளாக காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அதுக்குள்ளே மரணமே இருக்காது. அது எப்படிப்பட்ட விருட்சமாக இருக்கும்? ஜீவ விருட்சம். அது ஒருவேளை நம்ம காத்திருக்கலாம், நம்ம இருதயத்தை ஒருவேளை அது யோசிக்க விளைக்க வைக்கும். எவ்வளோ நேரம் இந்த விண்ணப்பத்தை கேட்டுகிட்டே இருக்கிற ஆண்டவர்கிட்ட இன்னும் பதிலே கிடைக்கலையே அப்படின்னு மனம் சோர்ந்து போகலாம். ஒருவேளை மனம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இளைத்து போகலாம், பதறி போகலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அல்லேலூயா, நீ காத்திருந்தினா ஜீவ விருட்சத்தை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காத்திருந்தினா தான் அந்த ஜீவ விருட்சத்தை உன்னால் பார்க்க முடியும். நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டோட சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். தேவலட்சணமே, நீங்கள் காத்திருக்கிற போது தான் தேவன் சொன்னதான வார்த்தைகளை உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்னா எல்லா காரியத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கணும். எப்படிப்பட்ட காத்திருப்பு தெரியுமா? ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் விண்ணப்பத்தை வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் வரும். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கணும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவா. அல்லேலூயா. நம்ம பொறுமையோடு காத்திருக்கிற போது தான் தேவனுடைய மேன்மையை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய பதிலை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் செய்வார். ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த ஜபத்துக்கு எப்பப்போ சீக்கிரத்தில் பதில் கொடுக்கணும், எந்தெந்த ஜபத்துக்கு காலங்களை தாமதித்து போகணும், எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில ஜபங்களை வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன், அந்த ஜபம் நீண்டுக்கிட்டு போவோம். ஒரு சில ஜபங்களில் கேட்ப, உடனே அந்த ஜபத்துக்கு ஒரு பதில் வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. உனக்கு எந்த காரியத்தை எப்போ செய்யணும், எப்போ உன்னிடத்தில் நீ கேட்கிற விண்ணப்பத்துக்கு உனக்கு பதிலை செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீ பொறுமையாக இருந்தீன்னா வாழ்க்கையில் அவருடைய நேர்த்தியான அந்த அற்புதமான காரியத்தை உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொல்லுது யோபில், காலம் வருவதற்கு முன்னே அவங்க வாடி போயிட்டாங்களாம். காலம் வருவதற்கு முன்னே அவங்க வாடி போயிட்டாங்க. அவங்க அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புகுந்ததுங்குது. அப்போ ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. நீ கேட்கிற விண்ணப்பத்துக்கெல்லாம், நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து நீ அழுகிற விண்ணப்பத்துக்கெல்லாம், தேவ சமூகத்தில் நீ எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை வைத்து காத்திருக்கிறியோ, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அந்த காத்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தனுக்கு வச்சிருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் எந்த காலத்தில் எதை செய்யணும்னு தீர்மானிக்கிறாரோ அந்த காலம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் தீர்மானித்து உன் கரத்தில் எப்போ எதை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்போ அது உன் கரத்தில் ஆசீர்வாதமாய் மாறும். அது உன் கரத்திலிருந்து ஒருவனும் பிடுங்க முடியாது. அல்லேலூயா. அணிந்த தினத்தை அதை அந்த காரியத்தை ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார். அவருக்கு அது தெரியும். அதனால் தேவனுடைய சனமே, நீ ஆண்டவர்கிட்ட பொறுமையாக காத்திருக்கணும். நீ பொறுமையாக காத்திருக்கிற போது தான் தேவனுடைய அப்படிப்பட்டதான மேன்மைகளை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தை குறித்து இருக்கலாம், உன் வாழ்க்கையை குறித்து இருக்கலாம், உன் பிஸ்னஸை குறித்து இருக்கலாம், உன் வேலையை குறித்து இருக்கலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உன் தேவைகளை குறித்து இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திரு. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லிட்டு வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு அது நீதிமொழிகள் 20வது வசனம் 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமா, தீமை நானும் செய்வனே, தீமைக்கு தீமை என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு. ஆமா, நீ செய்தல, நான் ஒரு நாள் உனக்கு செய்யணும்னா இல்லையான்னு பாரு. சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், நீ செய்தல எனக்கு. வசனம் சொல்லுது, தீமைக்கு தீமையை சரி கட்டாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பேற்பட்ட காரியத்தையும் சோத்திரத்தோடு கூட ஜபத்தோடு கூட பிலிப்பியரில் சொல்லிட்டாரு. யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்து. அவங்க உனக்கு தீமை செய்கிறாங்கன்னு தேவனுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் தீமை செய்கிறாங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் நீ போய் தீமையில் நிற்காத, நீ சரி கட்டவே நிற்காத. உன்னால் நம்மளால் பூர்ணமாக சரி கட்டவே முடியாது. நாம் இறங்கினா பூர்ணமாக செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் சமூகத்தில் காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். உன் வாழ்க்கையில் அவர் விடுதலையை கொண்டு வருவார். அவருக்கு நீ காத்திருக்கணும். தேவ ஜனமே, அவருக்கு நீ காத்திருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சவுல் அம்பு எழுதினான்,
தாவீதை கொண்டு போடும்படியாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக எறியப்படுகிற அம்பு அப்படியே திசை மாறி போக செய்தார். அல்லேலூயா. ஆமாம், சவுலை பார்த்து தாவீது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என்ன தெரியுமா சொல்கிறாரு? கொல்ல வகை தேடின சவுலை பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் ஒரு தெல்ல பூச்சியை தேடுவாரோ, அவருக்கு முன்பான ஒரு தெல்ல பூச்சியாச்சே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, இந்த தாவீது கர்த்தருக்கு காத்திருந்தான். அவர் என்ன அபிஷேகம் பண்ணின ஒரு உண்மையுள்ளவர், என்னை ஆட்கொண்டவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளை என்னை தள்ளிவிட மாட்டார், ஒரு நாளை என்னை புறம்பே தள்ளிவிட மாட்டார். அவர் தீர்மானித்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் தலைமையில் இருக்கிறது. அவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்வார். நான் அவருக்காக காத்திருக்கிறேன். அவர் எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார், எனக்கு அவர் விடுதலையை கொடுப்பார். நம்ம காத்திருக்கணும் ஆண்டோட சமூகத்தில், பொறுமையோடு காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரிடத்தில். வசனத்தை வாசிங்க. அதிலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்போஸ்தலர் 1:5 பட்டு வாசிங்க. நான் கர்த்தர் சீக்கிரம் கவனிங்க. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், கவனி, என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா காத்திருங்க. நீங்கள் எருசலேமை விட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஆண்டவர்கிட்ட காத்திருக்குது, ஆண்டவர் கூட ஜெபிக்கிறது. ஆண்டவர் கேட்கலன்னா அல்லேலூயா, ஆண்டவர் வேணாம், நமக்கு சபை வேணாம், ஊழியம் வேணாம், ஜெப வேணாம், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கூட்டத்துக்கு தான் போயிருந்தேன், தொடர்ந்து சபைக்கு தான் போயிருந்தேன், ஆனாலும் மாற்றம் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் மட்டும் வெளியே போயிடும். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம். நீ எருசலேம் விட்டு போயிட்டினா, ஒருத்தன் எரிகோ விட்டு எருசலேமை, கர்த்தர் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறான். ஒருத்தன் எங்கே போகிறான்? போகிற வழியிலே அவனை அடித்து கொண்டு போகிற கொலை வீரா குட்டு வீராய் அவனை அடித்து போட்டு போயிட்டாங்க. எப்போ பிசாசுவனை காத்துக்கிட்டே இருப்பான். நீ எப்போ எருசலேம் விட்டு வெளியே வர, எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே வர, எப்போ தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வர, பிசாசு உன்னை பார்த்துன்னு இருப்பான். நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு நம்மளை பார்க்குற மாதிரியே பிசாசும் நம்மளை பார்த்துருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மளை எப்படி பார்க்குறாரோ அப்படியே சாத்தான் நம்மளை, ஆமாம், இயேசு நம்மளை உருவாக்க பார்ப்பார், சாத்தான் நம்மளை அழிக்க பார்ப்பான். அவளோட சமூகத்திலேயே இருந்தினா பிசாசு வந்து 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 பார்த்து அபோட்டன் ஆகிடுவான். உன்னை வந்து வந்து பார்ப்பான். எப்போ வந்தாலும் தேவ சமூகத்தில் இருக்கிறான், எப்போ வந்தாலும் ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கிறான், எப்போ வந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறான். உன்னை வந்து வந்து பார்ப்பான். இவன் கிட்ட நம்மளால் போக முடியாது, இவன் கிட்ட என்ன பண்ண முடியாது. அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறான், அவன் தேவ மகிமைக்குள்ளே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்யணும்? கர்த்தர் எருசலேமுக்குள்ளேயே இருக்கணும். அவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ காத்திருக்கணும் தேவச்சனமே, நீ காத்திருக்கணும். வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறணுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பானுடைய சாட்சி குறித்து சொல்கிறேன்ட்டு நீ யாரை தவறாக கருத்தாம என்ன வேண்டாம். ஒரு செய்திக்கு ஒரு நற்சாட்சி வருதுன்னா அந்த செய்தியோட அந்த நற்சாட்சியை நம்மளால் பிரதிபலித்தினா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கர்த்தர் நல்ல காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீங்க. போன வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தோம்? போன வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்பா? சொல்லுங்கப்பா. வாக்குத்தத்தப்பா அறிக்கையிடாத இருந்தா தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிறையிருப்பை திருப்போம். வாக்குத்தத்தத்துக்கு எனக்கு 10 நாள் தாங்க. அது எத்தனை நாளுக்குது?
மன் சகோதரி ஜெபித்த ஜெபம், அந்த அம்மா ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாளில் வாக்குத்தத்தம் முடிவடையும். புதிய வாக்குத்தத்துக்குள்ளே நான் நுழைய போகிறேன். எனக்கு நீங்கள் தீர்மானித்த, எனக்கு தர வேண்டிய அந்த கூடாரத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த மாத்திரத்தில் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் எதை செய்ய நினைத்தாது அது என்னப்படாது, தடைபடாது. அவர் தீர்மானித்த எந்த வார்த்தையும் தடைபடாது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தலைமையில வச்சிட்டார்னா, அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி முறையாக நீ ஜெபிக்கிறியோ அந்த வாக்குத்தத்தம் கடைசி நேரத்தில் கூட உனக்கு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவில் மட்டும் போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு போயிட்டா தான் நமக்கு டேஞ்சரு. பிசாசு உன்னை பார்த்துட்டே இருப்பான். எப்போ வெளியே வரேன்னு பார்ப்பான். உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ வெளியே வரேன்னு பார்ப்பான். வெளியே இருக்கிற போது அவன் வேலையை காட்டுவான். உள்ளே இருந்தால் அவன் வேலையை காட்ட முடியாது. அல்லேலூயா. நீ எருசலேமுக்குள்ளே இருந்து பைபிள் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டது, யோசுவாவை குறித்து. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தானா. எப்படி இருந்தானா? தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாத இருந்தான். தேவ சமூகத்திலே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்களேன். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளேயே வாங்கலை, கர்த்தருடைய சமூகத்திலே வாங்கலை, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்களேன். அல்லேலூயா. அவன் பிரியாத இருந்தனால்தான் சூரியனை பார்த்து நிற்க வச்சான், சந்திரனை பார்த்து நிற்க வச்சான். யாருமே செய்யாத ஒரு அதிசயம். ஆண்டவரை விழுந்து பார்க்க வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை அவனை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? தேவ சமூகத்தை விட்டு பிரியவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீ எவ்வளோ காத்திருந்து பிரியாத ஒரு பாதத்தை பிடிச்சிக்கிறியோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடு, நான் போகிறேன், என்ன போக விடு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் அவரை போக விடல. ஒரு சமூகத்தில் காத்திருந்து விருக பிடிச்சிக்கிட்டு நீ என் ஆசீர்வாதத்தில் ஒழியவுமே. ஆமாம், கடைசியில் என்ன தான் பண்ணார் ஆண்டவர்? ஆசீர்வதித்தார். அவன் ஜெபத்துக்கு பதில் வந்தது. அவரை போக விடல. அவன் பிடிச்சினா கிருப்பா. இப்படி தான் நீங்கள் ஆண்டவரை பிடிக்கணும், கிருப்பா பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நெடுநாளாக காத்திருக்கிறது விருதியத்தை இழைக்க பண்ணதான். ஆனால் விரும்புகிறது வருது எப்படி தெரியுமா வரும்? ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும். ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. காத்திருக்கணும் தேவச்சனமே. ஆண்டோட சமூகத்தை நீ காத்திரணும். வாக்குத்தத்தம் நிறைவேறும். நல்லா தெரிஞ்சிங்க. இந்த ஆகா தூதங்கிட்ட எந்த விதமான வார்த்தை எதிர்த்து பேசல. என் ஆட்சியார் துன்பப்படுத்துறா, அதுக்காகத்தான் அவளை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்கிறேன். திரும்ப போய் அங்கே போய் இருன்னு சொல்றிய. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தா, காத்திருந்தா, ஒரு காலம் வந்தது. பிள்ளைய கையில் பிடிச்சா அவ்வளோ பெரிய ஒரு ஜாதி ஆக்கினார். அல்லேலூயா. நீ காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எந்த காரியத்திலும் காத்திருக்கணும். நம்ம காத்து இல்லாத போனோமா நம்மளோட வாழ்க்கையில் மிஸ் ஆகிடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதில் போராடி கொண்டிருந்தாலும் சரி, நீ எதில் ஜெபித்திருந்தாலும் சரி, நீ எந்த விஷயத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடித்திருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக காத்துரு. விண்ணப்பம் பரலோகத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. விண்ணப்பம் பரலோகத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. விண்ணப்பம் ஒரு நாளுக்கு ஒன்று பதிலை கொண்டு அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் என் மகளுக்கு இந்த பதிலை கொடுக்கணும், இந்த நேரத்தில் என் மகனுக்கு இந்த பதிலை கொடுக்கணும். நம்ம காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிற போது அந்த மகிமையை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் காத்திருக்கிற போது எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க. ஏசாயா 40:31 வாஸ்த வசனம் தான்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்கம்மா. நீ கர்த்தருக்கு காத்திருந்தனா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? புதிய பலன். அல்லேலூயா. ஒரு புதிய பலன். இதுவரைக்கும் நீ பெற்றிராத ஒரு அபிஷேகம், நீ பெற்றிராத ஒரு கிருபை, நீ பெற்றிராத ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருக்கு நீ காத்திருக்கிற போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய புதிய பலன் வரும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருப்பாங்களா? எப்படி பறப்பாங்களா? உயர பறப்பாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. புது பலன் உங்களை எங்கே கொண்டு போகும்னா உயர கொண்டு போகும். உன்னை கீழே வைக்காத ஆண்டவர் சொல்லிட்டு அவனை வாழாக்காமல் நான் உன்னை தலையாக்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ கர்த்தருக்காக காத்திருந்தா ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் உன் மேலே இறங்கும். நீ இங்க இருக்க மாட்ட, உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. உன்னை பார்க்குறவங்களாம் எப்படி தெரியுமா பார்க்கணும்? உன்னை நான் வந்து தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? யார் இது? கவிதை கனகராஜ் ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாரு. நல்ல பாடல்களை எழுதின கவிதை கனகராஜ் ஐயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தருடைய ஒரு பாட்டு ஒன்று பாட, நான் என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை கனப்படுத்தின தேவன் அவரேன்னு ஒரு பாட்டு. நான் பாடுவேன், ஆடுவேன், துதிப்பேன் என்ற ஒரு பாடல்னு அவர் எழுதி அவருடைய மனைவியார் பாடினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவர் அந்த ஒரு தேசத்துக்கு, ஒரு ஊருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தருக்கு சொந்த பிரசங்கம் பண்ணும்படியாக புறப்பட்டு போகிறாரு. பிரசங்கம் பண்ணும்படியாக புறப்பட்ட போது ஒரு மலை மேலே கவிதை கனகராஜ் நற்செய்தி கொடுப்பார்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒட்டிக்குதான். அப்போ சொன்னார், ஆண்டவரே, கரிமேடை மிதித்த காலியா இது? எந்த காலு? கரிமேடை மிதித்த காலை எங்கேயோ கனப்படுத்தி வச்சிட்டீங்களப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பலன். அப்போ தான் அந்த பாட்டை எழுதினாராம். என்னை கண்மலை மேல் நிறுத்தி என்னை கனப்படுத்தி அவரே, என் மேய்ப்பனுமானவரே, என் நேச ராஜாவேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுக்கு காத்திருக்கிற போது நீ கீழே போயிட மாட்ட. ஒருவேளை நெடுநாளாய் காத்து ஒருவேளை உன் இருதயத்தை இலக்க பண்ணலாம். இலக்க பண்ணால் கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு, ஒரு புதிய பலம் உன் மேலே வந்து இறங்கும். மேல் வசனம் சொல்லிட்டு பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக வாசிங்க. மேல் வசனம் கவனிங்க. இளைஞர்கள், கவனிங்க, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவாங்க. அல்லேலூயா. எப்படிங்க? வாலிபன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பானே. நீ வயசான அம்மாவாக இருந்தாலும் சரி, நீ வயசான ஐயாவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருந்தீன்னா இளைஞர் கூட முன்னாடி நிற்க முடியாது. இளைஞருக்குள்ளே இடறி விடுவாங்க, அவங்க கூட சோர்ந்து போயிடுவாங்களா. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன். ஒரு நாள் ஜெயபா என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த கால் ரெண்டும் வலிக்குது, இந்த கால் ரெண்டும் வலிக்குது. திடீர்னு வந்துச்சு, எனக்கு வலி தாழ முடியல, இப்போ நடக்க முடியல, போக முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆவி ஒரு காரியத்தை உணர்த்தினார். அபிஷேகம் பண்ணு, அபிஷேகத்தில் நிரம்ப பண்ணு. அல்லேலூயா. அம்மா கொஞ்சம் எந்திரிச்சின்னு ஜெபிக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சின்னு ஜெபம் பண்ண பிறகு அபிஷேகம் உள்ளே இறங்குச்சு. இப்போ எப்படி மகதுன்னு கேட்டேன். கால் வலி எங்கே போச்சுன்னே தெரியல. கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே அந்த புதிய பலன் இறங்குற போது எப்பேற்பட்ட பலவீனம் தான் நம்மளை விட்டு என்ன போயிடும். அதனால தான் அபிஷேகம் வேணும், அதனால தான் அபிஷேகம் வேணும். அபிஷேகம் எல்லாருக்குள்ளே வேணும். அபிஷேகம் உங்களை உயர்ந்து, கர்த்தருக்கு சொத்த அபிஷேகங்களை உயர்த்தி நிறுத்தும். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிற போது அல்லேலூயா, அந்த உன்னை பார்த்துட்டே இருப்பார், உன்னை பார்த்துட்டே இருப்பார்.
எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கிற, எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கிற, உன்னை பார்த்துட்டே இருப்பேன். எசேக்கியா பிரசங்கத்தை பற்றி கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப நாளாக ஜெபத்தில் காத்திருந்தார். அதிக நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நீ ஜெபித்தது போது என் ஊழியத்தை போய் செய்யினாராம். இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் இந்த சமூகத்தில் காத்திருக்கணும். நீ காத்திருந்து போதும், என் சத்தியத்தை போய் சொல்லு ஜனங்களுக்கு அப்படின்னாராம். இல்லை ஆண்டவரே, இன்னும் நான் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். தரன்னு பூச்சி எத்தனை வந்து ரோட்டில் உட்கார வச்சிட்டாராம். ஜெபம் பண்ணி கண்ணு வச்சு பார்த்தா உள்ள இருக்கிற ஆள் ரோட்டில் இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான். ஆண்டவர் புறப்பட சொல்கிறான்னு புறப்பட்டு போனார். ஒரு மீட்டிங் அவரை வச்சு போட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீட்டிங் வச்சு அநேக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாம் ஜபத்துரன்ட்டு ஒரு ஐயா கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டார். முன்னாள் வலிமையான கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கோடம்பாக்கத்தில் இவருடைய சபை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன செய்தார், அந்த அவரை வச்சு கூட்ட வச்ச போது பாஸ்டர்ஸ் வந்து எல்லாம் உட்காந்தாங்களாம். அவர் சொல்லி ஜபா கையில் மைக் போந்தோம், தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்து ஃபயர்னா நம்பார். அந்த ஐயா ஜெபத்துற ஐயா அப்படியே எழுந்திரிச்சு ஜனத்து கூட்டத்தில் விழுண்டாராம். அபிஷேகம், இந்த வல்லம் அப்படியே அவரை அப்படி தூக்கி படிச்சாம்பார். அவ்வளோ பெரிய ஊழியக்காரன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. நல்லா டிவி பக்கத்தில் உக்காஞ்சிட்டு நெடுநாளாக காத்திருக்கிறோம். ஆமாம் தானே? எவ்வளோ பார்க்கணுமோ எல்லாத்தையும் டிவி முன்னாடி உக்காஞ்சிட்டு ரொம்ப அதே போல் செல்லை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் பார்க்குறோம். தேவ சமூகத்தில் நீ பார்த்து காத்திருந்து பாருமா. ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ளே நீ வந்துப்பா. நீ தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வா. உன்னதத்துக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதிய பலன் அடைவாங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நீ ஓடினாலும் வாசிங்க அந்த எழும்புவார்கள். நீ ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஆமாம், ஆண்டவருக்கு காத்திருந்தினா நீ சோர்ந்து போகவே மாட்ட. ஏன்னா அவரோட வாக்குத்தத்தம் கீழே விழாது. அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையிட, அவ்வளோதான். அவர் சொல்லிட்டாராம் வாழ்க்கையில், மகனை இப்படி உன்னை உயர்த்த போகிறேன், இப்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன் தலைமையில் வச்சிட்டார் அந்த வார்த்தையை. காத்திரு. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் மனமாற ஒரு மணிப்புத்திரங்கள் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ, அவர்களுக்கு செய்வார். நீ காத்திருந்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோர்ந்து போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார்னா செய்வார் தான். கர்த்தர் அதிசயம் பண்ணுவார்னா பண்ணுவார் தான். கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலை முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். உருக்கமும் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. யோபு எப்படி இருந்தாருமா? பொறுமையாக இருந்தார். யோபுடைய பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி இருக்குது. அவரை குறித்து வெறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமை இல்லாத மனைவியை பார்த்து யோபு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? பைத்தியக்காரி. நீ பொறுமை இல்லாத போயிட்டினா எருசலேம் விட்டு எரிகோக்கு போயிட்ட. நீ யார் தான்? நீ பைத்தியக்காரி. நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத எங்கே போயிட்ட? எரிகோக்கு போயிட்ட. பைத்தியக்காரி.
வேதம் சொல்லுகிறது, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. அல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாக இருந்தாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சார். எனக்கு ஆசீர்வாதம்லாம் பெருசாக தெரியாது, நான் அநேகரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளை 10 குத்தா இருப்பார். எவ்வளோ பெரிய ஞானமுள்ள தேவன் பார்த்தியா. ஆசீர்வாதம்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தாரு. பிள்ளையை மாத்திரம் எத்தனை குத்தாரு? 10 தான் குத்தாரு. 10 பிள்ளைக்கு 10 தான் குத்தா. 20 குத்துருந்தா அப்போ ஆசீர்வாதம் என்ன இல்லை, ரெட்டிப்பா இல்லை, 10 தான் கொடுத்தாரு. 10 பிள்ளைய இழந்துட்டு திரும்ப ஒரு 10 பிள்ளைய ஒரு மனுஷன் பெற்று எடுக்கிறான்னா எப்படிப்பட்ட பலன், எப்படிப்பட்ட பலன், யார் சொல்ல முடியாத? எப்படி இது நடக்கும்? அல்லேலூயா. பொறுமையாக இருந்தினா அவருடைய அதிசயம் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பொறுமையாக இருக்கணும். நீ தேவ சமூகத்தில் பொறுமையாக இருக்கணும். நீ பொறுமையாக இருந்தப்பார், கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாக இருமா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் பொறுமையாக இருந்தாங்க. இந்த வேதத்தில் ஒரு ஸ்திரியானவங்க இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் செய்தியை முடிக்கிற வாசித்துருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்திலேருந்து 38வது வசனம் அவங்களை குறித்து சொல்லப்பட வாசிங்க. அதை மாத்திரம் பிரைஸ் சொல்லலாம். கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்று ஒரு ஸ்திரீ, அன்னாள் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னியபிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடன் வாழ்ந்திருந்தவளும் மிகுந்த வாழ்ந்து சென்றவளுமா இருந்தாள். ஏறக்குறைய எத்தனை வயசுமா? 84 வயசு. வாசிங்க. அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாகும்படியாய் காத்திருந்தா. காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினான். எத்தனை வயசுமா? 84 வயசு. இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல், இரவும் பகலும் உபவாசித்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அல்லேலூயா. 84 வயசு உள்ள ஒரு பெரியான ஒரு மூதாட்டி ஜெபம் பண்ணுறாங்க. நல்லா இருக்கிற நம்மளால் என்ன பண்ண முடியல? அல்லேலூயா. ஜெபம் பண்ண முடியலையான்றோம். என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண முடியலையா? ஏன் முடியல ஜெபம் பண்ண? வாஞ்சிக்கல, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கல, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கல. தேவ சமூகத்தில் நீ தாகத்தோடு போகணுமா? அப்போ தாகத்தோடு போய் ஜெபிச்சினா மணிக்கணக்காக ஜெபிப்ப, மணிக்கணக்காக ஜெபிப்ப. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மணிக்கணக்காக ஜெபிப்ப. கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இஸ்ரவேலுக்கு மீட்பு உண்டாகும்படியாய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து சகல இஸ்ரவேலுக்கு மீட்பு உண்டாக்கும்படியாய் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். தேவாலயத்தை மீட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்களை ஜெபத்துக்கு கூப்பிடுறது, கூட்டத்துக்கு கூப்பிடுறது, சபையில் வைக்கிற எல்லா காரியத்துக்கு கூப்பிடுறது. எதுக்கு தெரியுமா? இதனால தான் கூப்பிடுறது. மீட்பு வேணும் வாழ்க்கையில். உன் குடும்பம் மீட்கப்படணும். உன் வாழ்க்கையில் ஒரு மீட்பு வேணும். உன் பொருளாதாரத்தில் ஒரு மீட்பு வேணும். எல்லா விதமான காரியத்தில் உனக்கு ஒரு மீட்பு வேணும். தேவ சமூகத்தில் காத்திருமா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ.